மரியே வாழ்க. அன்புள்ளங்களே, நல்லா இருக்கீங்களா? அக்டோபர் மாதம் என்றாலே நம்மளுடைய கத்தோலிக்க திரு அவையில் ஜபமாலை மாதம். இது ஒரு கொண்டாட்ட மாதம். ஜபமாலையை கொண்டாடுதல், இது தீய சக்திகளுக்கு எதிரான விடுதலை தருகின்ற ஒரு கருவி. இந்த கருவியை உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுன்ட்டு சலேசிய சபை இந்த மாதம் முழுவதும் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு நபர் வழியாக நமக்கு விளக்கம் தருகிறார்கள். இன்று உங்களோடு ஒரு சிறிய ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஜபமாலை அப்படின்ன உடனே ஏதோ அது மாதாவிடம் ஜெபித்தல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மாதாவிடம் ஜெபித்தல் என்பதை விட மாதாவோடு இணைந்து கடவுளிடம் ஜெபித்தல். உண்மை அதுதான். ஏன்னா மாதாவே பெர்னதத் சிறுமியிடம் லூர்து நகரிலே காட்சி கொடுத்தப்ப என்ன நடந்திருக்குன்னா, பெர்னதத் சிறுமி ஜெபமாலை முழந்தாளிட்டு ஜெபிக்கிறாங்களாம். மாதா காட்சி தந்து நிற்கிறாங்க, மாதா கையில் ஜெபமாலை. அப்போ பெர்னதத் சிறுமி எப்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிச்சாங்களோ அப்போ மாதா கையில் இருந்த ஜெபமாலை அப்படியே ஒவ்வொன்றாக உருண்டதாம். பெர்னதத் ஜெபம் பண்ணுறதை நிறுத்தினா இந்த உருளுதலும் மாதா கையில் நின்றுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பெர்னதத் ஜெபிக்கிறப்பெல்லாம் மாதாவும் இணைந்து ஜெபித்திருக்கிறார். அது என்னது? மாதாவை பற்றிய ஜபத்தை மாதாவே ஜெபிப்பாங்களா? இது ஒரு நியாயமான கேள்வி தானே. ஆக்சுவலாங்க இது மூவொரு கடவுளுடைய மகிமை கருவி. இது எப்படி பாருங்களேன், தந்தையானவர் அவர் வெளிப்படுத்திய ஒரு அற்புத பக்தி முயற்சி தான் மாதா பக்தி. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இது யார் சொன்னது? நம்மெல்லாம் உடனே கபிரியேல் தூதர் சொன்னாருங்கிறோம். கபிரியேல் தூதரை யார் அனுப்புனது? தந்தையான கடவுள் தானே. அனுப்புன ஒரு முக்கியமா, அனுப்பப்பட்ட தூது ஒரு முக்கியமா? உனக்கு போஸ்ட்மேன் லெட்டர் தர்றாரு, லெட்டரை எழுதின ஒரு முக்கியமா இல்லை போஸ்ட்மேனு முக்கியமா? இல்லை, அந்த கதை தான். நிறைய பேர் போஸ்ட்மேனை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, கபிரியேல் தூதர் சொன்ன வார்த்தையெல்லாம் தந்தையானவருடைய செய்தி. அப்போ அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று இந்த உலகத்திற்கு மாதா பக்தியை கொண்டு வந்தது தந்தையான கடவுள். தந்தையான கடவுளை நீங்கள் நம்புறீங்கன்னா அப்போ தானாகவே மாதாவை நம்பிதான் ஆகணும், ஜெபமாலை நம்பிதான் ஆகணும். ஜெபமாலையில் ஜெபிக்கிற இறை வார்த்தை அந்த அருள் நிறைந்த மரியே வாழ்கங்கிறது இறை வார்த்தை. அப்போ அதை சொல்லிதான் ஆகணும். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து உலக மீட்பர். இந்த உலக மீட்பர் ஜெபமாலையில் இயேசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அருள் இந்த மாதிரியே தானே சொல்லிட்டு கிடக்குறீங்க, மாதா பக்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ஜெபமாலை ஆக்சுவலாங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா 150 திருப்பாடல்களையும் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அதுதான் பக்தி முயற்சி கத்தோலிக்க திருச்சபையில். அப்போ 150 திருப்பாடல்களை யாருங்க வாசிப்பா? அந்த காலத்தில் அவங்கவுங்க மொழியில் பைபிளே இல்லைங்க. அப்போ லத்தீன் மொழியில தான் அதிகமாக இருந்தது. லத்தீன் தெரிஞ்சவங்க படித்தவங்களாக தான் இருப்பாங்க, குருக்களாக தான் இருப்பாங்க, மிஞ்சி போனால் துறவியர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பொதுமக்கள் அதுக்கு வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. பாருங்க, திரு அவை எப்பயுமே தாயுள்ளம் கொண்டது. அப்போ 2ஆம் வத்திக்கான் சங்கம் எப்படி எல்லா மொழியிலும் திருப்பலி, அது மாதிரி ஏழை எளிய மக்கள் கூட கடவுளிடம் ஜெபிக்க துணையாக இருக்கட்டும்னு எளிய முறையில் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜபமாலை பக்தி முயற்சி. ஒரே சின்ன ஜபத்தை மீண்டும் 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 சொல்ல வைத்து மனம் ஒருமுகப்படுத்த மக்களுக்கு துணை புரியறதுக்கு தான் இந்த ஜபமாலை. இதில் பாருங்க, திருச்சபை என்ன சொல்லுது? மறை உண்மைகளை தியானிங்கள் தான் சொல்லுது. நம்ம அதையோ விட்டுருவோம். ஆக்சுவலா 4 விதமான மறை உண்மைகள் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ இந்த சந்தோஷ தேவ ரகசியம்னு சொல்கிறோம், அடுத்து மகிமை தேவ ரகசியம், துக்க தேவ ரகசியம், ஒளியின் மறை உண்மை, இது மாதிரி 4 விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்துலேயும் யார் மையம்? இயேசு கிறிஸ்து சொல்கிற அவருடைய வாழ்க்கையை தான் தியானிக்கிறோம் ஜெபமாலையில் ஃபஸ்ட்டு. அடுத்தது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, அதை தாங்க சொல்கிறோம் நடுவில். அப்படின்னா ஜெபமாலை என்பது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், இயேசுவை பற்றி தியானிக்கும் ஜெபம். அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்தது 3வது, தூய ஆவியானவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஜெபமாலைக்கும்? ஏங்க, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே அப்படின்னு நம்ம ஜெபமாலையில் சொல்கிறோம் இல்லையா? பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரேன்னு சொன்னது யாரு? உடனே நம்போம் எலிசபெத்து சொன்னாங்க. எலிசபெத்து தானா சொன்னாங்களா? பைபிள் படிக்கிற பிரிவினை சகோதரர்கள் என்ன சொல்றீங்க? பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினது. அதை கொஞ்சம் நல்லா போய் படிச்சு பாருங்க, என்ன போட்டிருக்கு, அழகா இருக்கும். தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாவை தூண்டி உரைத்தது, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர் பெற்றது. ஏங்க,
ஜெபமாலையில் சொல்ற வார்த்தை எலிசபெத் அம்மா சொன்னதில்லை. எலிசபெத் அம்மா வழியாக எலிசபெத் அம்மாவை தூண்டி தூய ஆவியானவர் சொன்னது. ஏப்பா நீ ஜெபம் பண்றப்ப ஆவியானவர் என்னை தூண்டி ஏதோ சொன்னார் அப்படிங்கிற, உனக்கு தூய ஆவியானவர் தூண்டி சொல்றதை நம்பணுங்கிற, எலிசபெத் அம்மாவை தூண்டிய தூய ஆவியானவர் சொன்ன பெண்களுக்குள் ஆசீர் பெற்றதைங்கிறத சொல்றதுக்கு யோசிக்கிறோமே. அன்புலங்களே, இதெல்லாம் தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களாம் எழுப்ப முடியாது. அதனால நடிக்கிறவங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம். உண்மையாலும் அன்னையின் மீது நம்பிக்கை கொண்டு அன்னையின் வழியாக அன்னையோடு இணைந்து ஜெபமாலையை நாம் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம். மூவர் இறைவனிடம் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபமாலை ஜெபிக்கிறதுல எல்லாமே நான் சொன்ன அந்த 3, அதாவது தந்தையானவருடைய இறை வார்த்தை, இயேசு கிறிஸ்துனுடைய கற்றுக் கொடுத்த ஜெபம், தூயாவி வெளிப்படுத்திய இறை வார்த்தை, இதுதான் அடங்கி இருக்கிறது. இது எல்லாம் இயேசுவின் மறை உண்மைகளை தியானிக்கத்தான் ஒழிய எப்போ பாரு ஜெபமாலை சொல்றப்ப நமக்கு என்ன தேவை அப்படி யோசிக்கிறது இல்லை. இயேசுவை தியானிப்போம், தானாக நமக்குரியதெல்லாம் நடக்கும். இங்க பாருங்க, மணிப்பூர் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. அங்கே என்னங்க நடந்துச்சு? அடி தடி உயிரே போனுது. அப்போ நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அப்படியே ரோடில் அப்படியே முட்டி போட்டுக்கிட்டுங்க எல்லாம் ஜெபமாலை எடுத்து பகைவனுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் ஒரு நம்பிக்கையாளர்கள் பெண்களும் ஆண்களுமாக இணைந்து, உடனே சாமியார் சிஸ்டர் நினச்சிக்கூடாது, ஏழை எளிய பொது நிலையினர் இறை மக்கள் திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் சமங்க கடவுளுக்கு முன்னாடி. நம்ம எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு மணிப்பூரில் அந்த மக்கள் எல்லாம் இணைந்து ஜெபமாலை ரோட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. ரோட்டில், கோயிலில் இல்லை. ஆகவே நாம் எங்கெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் மாதா நமக்கூடையே இருக்கிறாங்க, நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க. நமக்கு நல்லதே நடக்கும். உங்கள் வீட்டுக்கு எதிரிகளுக்கான பிசாசின் சூழ்ச்சிகளுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கேடயம் இந்த ஜெபமாலை. ஜெபமாலையை ஜெபிப்போம். ஒரு கேள்வி இருக்கும், அப்போ ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் ஆசீர்வாதம் தருவாங்களா? ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்காதா? எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நான் சின்ன சாமியாராக இருந்தப்ப கோனேரிப்பட்டிங்கிற ஊர்லேருந்து ராசிபுரம் ஊருக்கு பஸ் ஏறினப்பங்க நான் உட்காந்துருக்கிறேன். என் பக்கத்தால் ஒரு சின்ன குழந்தை, ஒரு அம்மா, ஓகேங்களா? அந்த அம்மா எட்டி முன்னாடி பார்த்துட்டே இருந்துச்சு. பஸ்ஸு போயிட்டே இருக்கு, 1 மணி நேரம் ட்ராவல். இந்த அம்மா எட்டி பார்த்துட்டே இருந்துச்சு. ஏம்மா எக்கி பார்க்குற? அதை முன்னாடி டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தால் ஒரு பையன், சின்ன பையன் உட்காந்துருக்கானே. ஆமாம், ஏம்மா ஏன் தாங்க அப்படின்னு. ஐயோ, உன் பையனை ஏம்மா அங்கே போய் விட்ட? அவன் எங்கே நான் சொல்கிறத கேட்குறான், அவன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு அங்கே போய் உட்காந்துக்கிட்டான் வேடிக்கை பார்க்கணுன்னு. இந்த பையன் இவன் என் மடியிலேயே இருக்கிறான் அப்படின்னு. அந்த 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னை விட்டு தான் பேச்சை மீறி போன குழந்தை, அந்த குழந்தையே தான் இந்த அம்மா பார்த்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றா இந்த அம்மா என்ன செய்வாங்க? ஓடி சென்று உதவி செய்வாங்கல்ல. இப்படி தாங்க மாதாவை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாதவர்களை, தன்னை விட்டு பிரிந்து போனவர்களை அல்லது தன்னை விட்டு தூரத்தில் இருக்கிறவங்கள கூட மாதா கைவிட மாட்டாங்க. அன்னையின் பார்வையெல்லாம் தாயாக தன்னை விட்டு பிரிந்து போகிற பிள்ளைகள் மேலும் இருந்துக்கிட்டே இருக்கும். கவனம், கவலை, அதற்கான என்ன செய்யணுங்கிற ஏக்கம், கடவுளிடம் பரிந்து பேசும் தன்மை எல்லாம் மாதாட்ட அப்படி தாங்க இருக்குது. இந்த அம்மா எப்படி அந்த பையனையே பார்த்துட்டு இருக்கோ, அது மாதிரி இதோ ஜெபமாலை நம்பாதவர்களையும் அன்னை மாதிரி அன்பு செய்கிறார். சரி, ஜெபமாலை நான் டெய்லி ஜெபிக்கிறேன்னு எனக்கு என்ன? இதை பாருங்க, என் பக்கத்தில் இருந்த பையன் எதிர ரசிச்சா கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்தா, அப்புறமேட்டு அந்த அம்மா மடியில் அழகாக படுத்து தூக்கிட்டான். இதுதாங்க கடவுளை நம்புகிறவர்கள், மாதாவை நம்புகிறவர்கள், ஜெபமாலை ஜெபிக்கிறவர்கள் நமக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? நிம்மதியான தூக்கம். படுத்தா அடுத்த செகண்டு தூக்கம், அவ்வளோதான். அதனால தான் சொல்லுவாங்க, தூக்கம் வரலையே ஜெபமாலை சொல்லும்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? மாதா கூட சேர்ந்து மாதா மடியில் சாஞ்சிக்கிறது. கவலை நமக்கு நிறையா, எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அவங்க நமக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஆனால் மாதா மடியில் நம்ம கூட இருக்கிறது, அவங்க மடியில் உறங்குவது. தாயின் மடிதான் உலகம், அவர் தாளை பணிந்திடுவோம். அதாங்க, நமது தாயை நாம் வணங்குவோம். அவர் கடவுள் அல்ல, நம்மளை போன்ற ஒரு பெண், அவர் நமக்கு ஒரு மாடல். அப்படி எடுத்துக்கிட்டு ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெபமாலை நமக்கு வாழ்க்கையின் சக்தியாக மாறும். நன்றி. மரியே வாழ்க.